திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. செங்குன்றம், சோழவரம், பொன்னேரி, மீஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மழைநீர் வடிகாலில் கொசுவலை போட்டது கவுன்சிலரின் தனிப்பட்ட முடிவு. வடிகால்களில் கொசுவலை போட மாநகராட்சி எந்த அறிவுறுத்தலையும் வழங்கவில்லை என மேயர் பிரியா விளக்கம். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. சாலைகளே தெரியாத அளவுக்கு பனி சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு. உத்தராகண்டில் கடும் பனிப்பொழிவால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. பனியை அகற்றி போக்குவரத்தை சரி செய்யும் பணி மும்முரம். ஹிமாச்சலில் அதீத பனிப்பொழிவால் ஆப்பிள் விவசாயம் பாதிப்பு. மரங்களையே மூடும் அளவுக்கு கொட்டும் பனி. டெல்லியில் மழையை பொருட்படுத்தாமல் நடந்த குடியரசு தின விழா ஒத்திகை. விடுக்காக அணிவகுத்த முப்படை வீரர்கள். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததன் எதிரொலி. மாசு குறைந்து சற்று மேம்பட்ட காற்றின் தரம். அமெரிக்காவை மீண்டும் தாக்க உள்ள பனிப்புயல். வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய மக்களால் வெறிச்சோடிய நகரங்கள். அமெரிக்க கிழக்கு கடற்கரை பகுதியில் வீச உள்ள பனிப்புயலால் 15 கோடி மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு. 2000க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து. மேலும் பல விமானங்கள் ரத்தாகும் அபாயம். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு. பணி நிறைவு தொகையையும் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார் முதல்வர். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண். பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா? இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்காகவே வாழ்ந்தேன், தமிழ்நாட்டை வளர்த்தேன். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பதிலளித்த முதல்வர் நெகிழ்ச்சி. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான், மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான். இதெல்லாம் வெறும் புகழ்ச்சி இல்ல, எல்லாமே உண்மை.
ஆளுநர் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசைத்தான் கேட்க வேண்டும். தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறியுள்ள மாநிலமாக திகழ்கிறது என்றும் பதில். பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு. இதை சொல்றது நாங்கள் அல்ல, ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை. ஆளுநர் கேள்வி கேட்கணும்னா அவரை இங்க அனுப்பி வச்சாங்களே ஒன்றிய அரசு, அவங்கள போய் கேட்கணும். சட்டமன்றத்தில் முதல்வர் பதிலுரையை புறக்கணித்த அதிமுக உறுப்பினர்கள் யாரும் இன்று அவைக்கு செல்லவில்லை. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவரிடம் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி, திருவண்ணாமலையைச் சேர்ந்தோர் வருகை. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரான மாநிலங்களவை எம்பி தர்மர் அதிமுகவில் இணைய முடிவு. பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து கட்சியில் ஐக்கியமாக திட்டம். சட்டமன்ற வளாகத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் முக்கியத்துவம் பெற்ற ஆலோசனை. எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் திட்டம். விஜயின் தவிகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி? விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. தேமுதிக எங்க குழந்தை, அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவா எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமாக இருக்கு. அதனால உரிய நேரத்தில் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம். திமுக கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட கமல்ஹாசன் உறுதியாக இருப்பதாக தகவல். மக்கள் நீதி மய்யம் போட்டியிட விரும்பும் 12 தொகுதிகள் கொண்ட பட்டியலை திமுகவிடம் கொடுக்கவும் திட்டம். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெற்று வந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி நிறைவு. பார்வையாளர்களிடம் மாவட்ட நிர்வாகம் கட்டணம் வசூலித்தது தொடர்பாக விமானப்படை விசாரணை. கங்கையில் ஒரே நாளில் 1 கோடி பேருக்கு மேல் புனித நீராடி வழிபாடு. பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மாக் மேளாவில் குவியும் பக்தர்கள். சந்திர புத்தாண்டை ஒட்டி வரவேற்க தயாராகும் சீன மக்கள். நெருப்பு குதிரை ஆண்டை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் அலங்காரம். அமெரிக்காவால் நாடு கடத்தப்பட்ட மதுரோவை விடுவிக்க வலியுறுத்தி வெனிசுலாவில் போராட்டம். சுகாதார பணியாளர்களின் பேரணியால் ஸ்தம்பித்த வெனிசுலா தலைநகர். இத்தாலியின் வெனிஸ் நகரில் கோலாகலமாக நடந்த ஒலிம்பிக் சுடர் ஓட்டம். செயின்ட் மார்க் சதுக்கத்தில் கூடிய மக்கள் உற்சாக வரவேற்பு.